ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்வீட் ஹெல்த்தியாக இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். அதில் ஒரு கேஷ்யூ ஒரு 10 to 12 பீஸ் உடச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பீசஸ் வரைக்கும் திராட்சை இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி நல்லா இந்த மாதிரி வரணும். அது வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பவுல் ஃபுல்லாக நான் அவல் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு பெரிய பவுல் எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக அவல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த அவலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களே. பிரெயினை நல்லாவே சுறுசுறுப்பாக வைக்கிது. கார்ப்ஸ் இருக்குது அண்டு ஃபைபர் நார்ச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதனால் அவல் நீங்கள் தாராளமாக மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் இருக்குல்ல, அதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நம்ம அவல் போட்டு அந்த கீரை நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசனையும் போச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா திக்கான மில்க் நம்ம அவல் எடுத்தோம்ல, அந்த கப்பால் ஒரு 2 கப்பு ஃபுல்லாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலில் அந்த அவல் நல்லா வேகணும். அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம அனதர் சைடு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணோம்ல, அதனால் நம்ம ஜாகரி தான் எடுக்க போகிறோம். ஜாகரியில் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது. அதனால் நீ ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அவல் எடுத்தோம்ல, அந்த கப்பால் ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் பாலில் நல்லா வெந்து போச்சு அவல். வெல்லமும் நல்லா கொதிச்சு போச்சு. இந்த வெல்லம் நம்ம சூடாக அந்த பால் கூட ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் ஃபேனில் நல்லா காய வச்சிடலாம். நல்லா ஆற வச்சிடலாம். அது பாருங்கள், நல்லா ஆறி போச்சு. அந்த வெல்லம் நல்லா கடைஞ்சி போய் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஸ்வீட் கொடுக்கும். நல்லா ஆறின பாகு நம்ம அவல் வச்சுருக்கோம்ல, அது கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக ஆறி போச்சு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. அந்த வெல்லம், அந்த பால், அந்த அவல் 3 நல்லா ஒன்று சேர்ந்துச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான அவல் பாயசம் நம்ம வீட்டில் தயாராகிடுச்சு. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சுகர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வெல்லம் இல்லைனா கருப்பட்டி, பனக்கல்கண்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இந்த அவல் பாயசம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் வரேன். பாய்.